ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் 3. அடாடா, இம்புட்டு கரிசன உள்ளவ நீயே மாமாவை கட்டிக்க வேண்டியது தானே என்று இலக்காரமாய் சந்தனா கேட்க, நான் ஏற்கனவே ஆளை செலக்ட் பண்ணிட்டேன், நீ தான் இன்னும் பண்ணலையே, அதுதான் சொல்கிறேன். அடியே, நீ ஒன் சைடு லவ் தான், அவர்கிட்ட நீ இன்னும் லவ் பண்ணுறத சொல்லவே இல்லை, ஞாபகம் இருக்கட்டும் என்று சந்தனா சொல்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் செகண்ட் இயர் தானே படிக்கிறேன், தேர்ட் இயர் படிக்கும்போது சொல்லிடுவேன். ஏண்டி உனக்கு எவ்வளவு ஓரவஞ்சனை? நீ மட்டும் படித்து வேலை பார்க்குற சாஃப்ட்வேர், நீ மட்டும் படித்து வேலை பார்க்குற லெக்சரர் வேலை பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்குவ, நான் மட்டும் இந்த வருத்தாட்டுக்காரனை கல்யாணம் பண்ணிக்கணுமா என்று சந்தனா சொல்ல, சந்து, மாமாவோட வருமானம் தினமுமே பல ஆயிரங்கள், மாத வருமானம் சில லட்சங்கள் வரும். இந்த மாதிரி பணம் சாஃப்ட்வேரில் கூட கிடைக்காது. நான் மட்டும் முன்னாடியே அவரை செலக்ட் பண்ணலை என்றால் மாமாவை நானே கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனாலும் பாவனா அத்தை இறந்தது பாவம்தான். அவங்க இருந்திருந்தால் நாம் இந்நேரம் வெளியே போயிருக்கணும். ஏன், கிட்டத்தட்ட மாமா நம்மளை தோப்பு வீட்டுக்கே போக சொன்னார் தானே. ஆயா தானே சத்தம் போட்டு இந்த வீட்டை விட்டு என் மக போக மாட்டான்னு சத்தம் போட்டாங்க. அதுக்காக சண்டை போட்டதுக்காக அவ இறந்தது சரின்னு நான் சொல்ல மாட்டேன் என்றாள் சந்தனா. உண்மைதான், பாவனாவை பெண் பார்த்த போதே இளந்தரையனுக்கு பிடித்து விட்டது. அவளுக்கு ஆட்டு கிடைக்கே அவன் போகிறது பிடிக்கலை, அதனால்தான் போகலை. ஒரு நாளும் பிரியாத நண்பனை கூட பிரிந்து இருந்தான். பாவனா என்றால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். 3 மாதங்கள் கோலாகலமாகத்தான் வாழ்ந்தார்கள். அதன் பிறகுதான் யோகவல்லி கூடவும் இவளுக்கு கூடவும் எந்த நேரமும் சண்டையும் சச்சரவும் தான். இளந்திரையன் கண்டுகொள்ளாமல் மனைவியை ஏதாவது கிஃப்ட் கொடுத்து சமாதானப்படுத்தி விடுவான். திருமணமாகி 4-5 மாதங்கள் கழித்து அன்று வீட்டில் சாமி கும்பிடணும். அம்மா வீட்டில் உள்ள வெள்ளி சாமான் பூஜைக்கு உரியதை எடுத்து கொடுக்க, அக்கா சுத்தம் பண்ணும்போது, அம்மா இந்த குடமும் சட்டையும் எனக்கு வேணுமா என்று அக்கா கேட்க, சரி எடுத்துக்க என்று கனகம் சொல்ல, அவ்வளவுதான். பாவனாவுக்கு கோபம் வந்துவிட்டது. எப்படி உங்கள் மகளுக்கு கொடுக்கலாம்? இது என் வீடு, இங்கே உள்ளதெல்லாம் என்னோடது. போக வழி இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கீங்க. இதுவே நான் ஐயோ பாவம் சரின்னு விட்டுருக்கேன். நீங்கள் என்னடான்னா என் வீட்டு பொருட்களை கேட்குறீங்க என்று பாவனா சண்டை போட, பாவனா புரியாமல் பேசாத, இதெல்லாம் என் அம்மா வீட்டில் இருந்து நான் கொண்டு வந்தது. யோகவல்லிக்கு கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் கொடுத்துருக்கணும், அப்போ தான் கொடுக்க முடியலையே, அதுதான் இப்போ அதை என் 2 பேத்திகளுக்கும் பிரித்து கொடுக்கணும். இதுதான் முறை. அதைத்தான் யோகா கேட்குறா, உன்னோடதை கேட்கலையே என்று மாமியார் சொல்ல, ஓஹோ நான் இதெல்லாம் கொண்டு வரலைன்னு குத்தி காட்டுறீங்களா என்று கேட்டு ஒரே சண்டை. நான் எங்கேம்மா அப்படி சொன்னேன் என்று கனகம் கேட்க, அவள் அதையெல்லாம் காதில் வாங்காமல் ஒரே அழுகையும் ஆர்ப்பாட்டமும் பண்ண, அந்த நேரம் இளந்திரையன் வர அவனிடம், அவள் இந்த வீட்டில் இருக்கிற எதுலையும் எனக்கு உரிமை இல்லையாம். உங்கள் அம்மா கொண்டு வந்ததெல்லாம், இங்கே இருக்கிறதெல்லாம் உங்கள் அம்மா கொண்டு வந்ததாம், சொல்லி காட்டுறாங்க என்றாள். ஏம்மா கொண்டு வரலைன்னா என்ன, நான் வாங்கி கொடுக்குறேன், இதை ஏன் பெருசாக பேசுகிறீங்க என்று அவன் அம்மாவைத்தான் கண்டித்தான். நான் அப்படி சொல்லலைடா என்றார் அம்மா. மனைவியை அழைத்து கொண்டு போய்விட்டான். அம்மா போகிற போக்கு சரியில்லை, நான் உன்னை நம்பித்தான் இருக்கேன். நான் காதலிச்சு உங்களுக்கு தெரியாமல் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு தான். அதுக்காக இப்போ பழி வாங்கிடாதம்மா. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, அதுகளை கட்டி கொடுக்கணும், நல்லது கெட்டது பார்க்கணும் எனக்கு என்று தாயிடம் கெஞ்ச, விடுடி, அப்படியெல்லாம் தம்பி விட்டுற மாட்டான். 1000 இருந்தாலும் அவன் பொண்டாட்டி பக்கம் பேசத்தானே செய்வான். அவள் குணம் பத்தாது, தெரிஞ்சு நாம தான் ஒதுங்கணும், இல்லைன்னா அவன் நிம்மதியாக வாழ முடியாது என்றார். அடுத்த 4 நாட்களில் வீட்டு வாசலின் முன் வந்து நின்றது அந்த அழகான மிளகாய்ப்பழ சிவப்பு கலர் புத்தம் புதிய கார். அதை பார்த்ததும் அனைவருக்கும் சந்தோஷம். இதுவரை வசதி இருந்தாலும் கார் வாங்கலை. சுப்பையா
அதை பராமரிப்பது கஷ்டம், நிறைய செலவு பண்ணணும் என்று தான் விட்டுட்டார். தேவையான போது வாடகை கார் எடுத்து கொண்டார்கள். பாவனா ஓரளவு வசதியான வீட்டு பெண்தான். ஆனால் ஆடம்பர பிரியை. அவன் தொழிலை கேள்விப்பட்டு வேண்டாம் இந்த மாப்பிள்ளை என்று சொல்லிவிட்டாள். அவள் அப்பாதான். அவன் என்ன தொழில் பண்ணுறான்னு பார்க்காத, எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு பாரு, அதுதான் முக்கியம். இன்னும் நிறைய தொழில் பண்ணுவான். நல்ல மாப்பிள்ளை விற்றக்கூடாது என்று பாவனாவை வற்புறுத்தினார்கள். ஆடம்பரமாக நடந்த திருமணத்தையும் அவன் வீட்டையும் பார்த்துத்தான் சரி இவரும் வசதியான ஆளுதான் போல என்று நினைத்தாள். திருமணம் முடிந்ததில் இருந்து ஒரே நச்சரிப்பு, ஏன் கார் வாங்கலை அப்படின்னு. எனவேதான் இளந்திரையன் இந்த காரை வாங்கினான். தேர்ந்தெடுத்தது இவள்தான். 16 வயதிலிருந்து அவன் ஆடு மேய்க்க போன போது சமரனுக்கு சம்பளம் கொடுப்பது போல் மகனுக்கும் பேங்க் அக்கவுண்டில் ஓப்பன் பண்ணி பணம் போட்டார் அப்பா. அந்த பணத்திற்கு இன்று வரை எந்த செலவும் வரலை. எனவேதான் மனைவி ஆசைப்பட்டாள் என்று கார் வாங்கி கொடுத்தான். இதை பார்த்த பாவனா, பாத்தியா என் புருஷன் எனக்காக வாங்கியிருக்கிறத என்று கெத்தாக காரில் ஏறி அமர்ந்தாள். அம்மா நீயும் அக்காவும் வாங்க என்றவன் அக்கா மகள்களை கூப்பிட அவர்களும் வந்தார்கள். என்னங்க புது காரு, இதுவரை யாருமே உட்காரலை. முதல்ல உட்கார்றது விதவையா உட்காரக்கூடாது. விதவையா உட்கார வைப்பீங்க, சாஸ்திரம் பொய்யாகாது என்று சொல்ல அம்மா மகள் இருவருக்கும் சுருக்கென்றது. ஆனாலும் திருப்பி கேட்க முடியாதே. அக்கா யோகா அழுது கொண்டே போக கூடவே அவள் பிள்ளைகளும் போக, போதுமா, சந்தோஷமா, நல்லா போ, நீ மட்டும் போய் சேரு, நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், நீ போயிரு என்றவர் அம்மாவும் உள்ளே போய்விட்டார். கனகா அம்மாவும் அக்காவும் அப்படி போனதும் அவனுக்கு சே என்று ஆனது. காரை விட்டு இறங்கி வீட்டிற்குள் போக அக்கா அழுது கொண்டு இருக்க, அக்கா அவ சொன்னா நீ வருவியா? பிறந்தவங்க எல்லாரும் இறக்கத்தான் போகிறோம், யாருமே இங்கேயே இருக்க போகிறது இல்லை. அவள் தான் லூசுத்தனமாக பேசுகிறான்னா அதுக்காக நீ அழுவியா? என் தம்பி வாங்கினது எனக்கும் உரிமை இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே, இப்படியா அழுகிறது? வா எந்திரி. அம்மா உங்களுக்கு தனியாக சொல்லணுமா? எந்திரிங்க என்று அவன் சொல்லியும் இருவரும் இடத்தை விட்டு நகரவே இல்லை. இளந்திரையன் கெஞ்சினான். அவ பேசினது தப்பு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவன் எவ்வளவு கெஞ்சியும் அவர்கள் கேட்கலை. இதற்கு இடையில் ஹாரன் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இலா நீ போய் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வா. யோசிக்காத, இப்படி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு நாங்கள் ஏறக்கூடாது. நாளை பின்ன ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா எங்கள் மனசாட்சியை எங்களை கொன்று போட்டுரும். இன்னைக்கு அவளோட போட்டி போட்டுக்கிட்டு போனாலும் சங்கடம்தான். நீ போயிட்டு வா. அவளுக்கும் தான் யார் இருக்கா? உன்னை நம்பித்தானே இருக்கிறா. அப்புறம் உன் பொண்டாட்டி மேலே கோபப்பட முடியுமா என்ன? நீ போயிட்டு வா என்று அனுப்பிவிட்டார். காரில் ஏறிய இலா எதுவுமே பேசலை. முகத்தை உர்ரென்று வைத்து கொண்டுதான் வந்தான். கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணி மாலை போட்டு எலுமிச்சம்பழம் வைத்து எல்லாம் செய்துவிட்டு வரும்போதும் மனைவி கூட அவன் பேசலை. பொதுவாகவே அவன் வாயால் பேச மாட்டான், பட்டன கை நீட்டி விடுவான். அப்படி மனைவி கிட்ட நடந்துக்க அவனுக்கு மனம் வரலை. கோபத்தை தனக்குள்ளேயே அடக்கி கொண்டான். கார் வாங்கச் சொல்லி பாவனா நச்சரிக்க காரணமே அவளும் அவள் தோழி பிரவீனாவும் ஒன்றாகத்தான் கார் ஓட்ட கற்றுக்கொண்டார்கள். அவள் நல்ல பணக்கார வீட்டு பெண். அவளுக்கு திருமணத்திற்கு அவள் அப்பா கார் கொடுத்திருக்கிறார். அவள் அதை போட்டோ எடுத்து அந்த காரை ஓட்டியபடி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாள். அதை பார்த்ததும் தான் தானும் கார் வாங்கணும் என்று இலாவை நச்சரித்து கார் வாங்கினாள். அவளுக்கு நன்றாக கார் ஓட்ட தெரியும். ஆனால் பயங்கர ஸ்பீடாக ஓட்டுவாள். அவளும் கார் ஓட்டியபடி போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு அவளுடைய தோழிகள் பார்த்து வியந்து, பாவனா கார் வாங்கிட்டியா, சூப்பராக இருக்கு என்று பாராட்ட அவளுக்கு பெருமை பிடிபடலை. இந்த சந்தோஷத்தில் கணவன் கோபித்து கொண்டதை கூட அவள் கண்டுக்கலை. அதன் பிறகுதான் கவனித்தாள். என்னங்க ஏன் இப்படி உருன்னு இருக்கீங்க? நான் கார் ஓட்டுறது பிடிக்கலையா என்றாள். ஊரில் சிலர் பேசியதுதான். அம்மாவும் கூட, ஏண்டா அவ ரொம்ப வேகமாக போகிறாளாம், ஸ்டைலாக ஓட்டுறாளாம், எல்லாரும் சொல்கிறாங்க, இது தேவையா என்றார். அம்மா பொண்ணுங்க கார் ஓட்டுறது தப்பில்லம்மா, நல்லது தான் என்றான்.
அதற்கு மேல் அம்மா பேசலை. ஆனால் வாயில்லாமல் யோகா காலங்கெட்டு போச்சு என்று சொல்ல அவ்வளவுதான். பாவனா விடுவாளா? ஓட்ட தெரியணும், திறமை இருக்கணும். வெளியில தான் கார் நிற்கிது, யாராவது முடிஞ்சால் எடுத்து ஓட்ட வேண்டியது தானே. ஓட்ட வக்கில்ல, என்ன ஜாட பேச்சு வேண்டி கிடக்கு என்று ஆரம்பிக்க, ஆமாம் ஆமாம், உன் பிறந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்த காரா இது? என் தம்பி உழைச்சி வாங்கினது, அதுக்கு ஏன் இந்த ஆட்டம் போடுற? நீ உன் அப்பன் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தா உன்னை கையில் பிடிக்க முடியாது என்று யோகா பேச, நான் கொண்டு வரலைன்றதைத்தான் அந்த காரை நான் கொண்டு வரலைன்றதால தான் அந்த காரை கண்ணால் பார்க்க கூட விடுறேன். இல்லை, நான் மட்டும் அதை கொண்டு என் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தா இந்நேரம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வீட்டை விட்டே இந்நேரம் விரட்டி இருப்பேன். ஆமாம், இப்போவும் என் புருஷனுக்காக தான் ஐயோ பாவம்னு விட்டு வச்சிருக்கேன் என்றாள். ரொம்ப பேசாதீங்க. மாமாவுக்கு இந்த வீட்டில் சொத்துல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை சட்டப்படி என் அம்மாவுக்கும் இருக்குது. நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு சும்மா சாப்பாடு போடலை. எங்கள் அம்மா பங்கு சொத்துல இருந்து வருமானம் வருது, அதில் தான் நாங்கள் சாப்பிடுறோம். உங்கள் பிறந்த வீட்டு சொத்துல இருந்து நீங்கள் போடலை. இப்போ எங்கள் அம்மா நினச்சாலும் சரி பங்கு சொத்தை பிரிச்சுக்கிட்டு போயிடலாம். என் அம்மாவா தான் தம்பியே எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு பெருந்தன்மையாக போகுது. ரொம்ப ஆடினீங்க. சொத்தை 3 பங்காக போட்டு என் ஆயா பங்கையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு என் ஆயாவை கூட்டிக்கிட்டு தனியாக போயிடுவோம். இந்த வீட்டில் கூட நீங்கள் இருக்க முடியாது. என்ன செய்யவா? எங்கள் சொந்தக்கார மாமா தான் வக்கீலாக இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாத்தையும் முடிச்சிடுவார். என்ன சொல்லவா என்று சந்தனா சொல்ல பாவனாவிற்கு கோபம் வந்துவிட்டது. என்ன, உங்கள் பேத்தி என்னென்னமோ பேசுகிறா, நீங்கள் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க என்று மாமியாரிடம் பாய, இவளை கொஞ்சம் அடக்கி வைக்கணும். மகன் பொண்டாட்டி மேலே உள்ள பாசத்தில் செய்ய மாட்டான், நாம தான் ஏதாவது செய்யணும் என்று நினைத்தவர், கண்டிப்பாக மகன் சம்பாதிக்கிறவன், அவனை நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா நீ வச்சது தான் சட்டமாக இருக்குது. அவனுமே இந்த முழு சொத்தையும் வச்சு இருக்கிறதால தானே நீ கேட்ட உடனே எல்லாத்தையும் வாங்கி தர்றான். ஆமாம், 3/4 சொத்து எனக்கும் என் மகள்களுக்கும் தான், 1/4 தான் உன் புருஷனுக்கு. நாங்கள் ஏன் எங்கள் பங்கு சொத்தை உன் புருஷன்கிட்ட விட்டு வைக்கணும் என்றார் கனகம்.